ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வழிபாட்டி உங்களுக்கு இந்த வாரம் கதை சொல்ல வந்திருக்கேன். கதையோட தலைப்பு யார் துரதிர்ஷ்டசாலி. ஒரு நாள் அக்பரும் பீர்பாலும் உட்காந்து அரண்மனையில் பேசிக்கிருந்தாங்க. பேசிக்கிருக்கையில் அரசர் சொன்னாராம், அதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க. அப்போ தான் பீர்பால் சொன்னான், இல்லை அரசே, அதிர்ஷ்டமும் இருக்குது துரதிர்ஷ்டமும் இருக்குங்க. அப்போ அது என்னத்தை வச்சு சொல்கிறார்? நம்ம ஊரில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் முகத்தில் முழிச்சோம்னா அன்னைக்கு முழுக்க நமக்கு சாப்பாடே கிடைக்காது அப்படின்னா. என்ன பீர்பால், அப்படியும் உண்டா ஆளு? ஆமாம் அரசே. அரசர் சொன்னாராம், அப்படி ஒருத்தர் இருந்தாருன்னா அவரை கூட்டிகிட்டு வந்து வைங்க, நான் காலையில் பார்த்துக்கொள்கிறேன், என்னோட ராசி அதிர்ஷ்டத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்னு அரசர் சொன்ன உடனே சரின்ட்டு அவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு ரூமில் படுக்க வச்சுட்டாங்களாம். காலையில் அரசர் எந்திரிச்சு அந்த ரூமுக்கு போய் அவரை பார்க்குறாரு. பார்த்துட்டு அரசர் வந்துடுறாரு. வந்ததுக்கு பிறகு அரசருக்கு ஏகப்பட்ட வேலை, காலையிலேருந்து அந்த வேலை இந்த வேலை, அரசியலை பற்றி பேசுகிறது, இப்படி என்னென்னவோ வேலையெல்லாம் மற்ற அடுத்த நாட்டை பற்றி பேசுகிறேன். அவர் காலையிலேருந்து சாப்பிடாமலே, காலை சாப்பாடு சாப்பிடல, மத்தியான சாப்பாடு சாப்பிடல, நைட்டு ஆகைக்கில் தான் அவருக்கு தோணுது, ஆஹா நம்ம இன்னைக்கு காலையிலேருந்தே சாப்பிடவே இல்லையே, அந்த துரதிர்ஷ்டசாலியை பார்த்ததுனால தான் நம்மளுக்கு இப்படி ஆகிப்போச்சா அப்படின்னு நினச்சிட்டு, இப்படி ஒரு ஆள் நம்ம நாட்டில் இருக்கவே கூடாது, இந்த ஆள் முகத்தில் முழிக்கிற ஆட்கள் எல்லாம் அன்னைக்கு முழுக்க சாப்பாடெல்லாம் பட்னியாக தான் கிடக்க போகிறாங்க, அதனால அவருக்கு இன்றைக்கி தூக்கு தண்டனை கொடுத்துடணும் அப்படின்ட்டு ராஜா சொல்லிட்டு பீர்பாலை கூப்பிட்றாரு. அவரை கூட்டிகிட்டு வந்து கழுவில் ஏற்றணும் அப்படின்ட்டு, தூக்கு தண்டனை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் பீர்பால் சொல்லுவார், அரசே, இன்னைக்கு நீங்கள் அவர் முகத்தில் முழிச்சதுனால உங்களுக்கு சாப்பாடு மட்டும்தான் அரசே கிடைக்கல, ஆனால் அவர் உங்கள் முகத்தில் முழிச்சதுனால இன்னைக்கு அவரோட உயிரே போகுது அப்படின்ட்டு பீர்பால். அப்போ தான் அரசர் பார்த்தாங்க, ஆமாம் ஆமாம், அநியாயமாக நம்ம ஒரு உயிரை கொல்ல பார்த்தோமே பீர்பால், என் அறிவு கண்ணை திறந்துட்டப்பா, எனக்கு சாப்பாடு மட்டும்தான் கிடைக்கல, ஆனால் அவரை கொல்றதுனால நமக்கு என்ன நன்மை இருக்குது, சரியான நேரத்தில் நீ சரியான இது சொல்லிட்ட, ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அரசர் சொன்னாராம். அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடாது. அதிர்ஷ்டம்னா லக்கு. நம்ம என்ன வேலை எங்கே எதுவும் போகிற நேரம் இந்த சட்டையை போட்டுட்டு போனால் தான் நம்ம போன இடத்துல வேலை கிடைக்கும், இந்த பேனாவை கொண்டுட்டு போனால் எழுதுனா தான் நமக்கு பரீட்சையில் நம்ம ஜெயிப்போம், அப்படியெல்லாம் நம்பக்கூடாது. நம்மளோட புத்திசாலித்தனமும் இருக்கணும், நம்மளோட திறமையும் இருக்கணும், நம்மளோட முயற்சியும் இருக்கணும். அது இருந்தால் தான் இதெல்லாம் வருவமே தவிர டக்குன்னு நம்ம அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பக்கூடாது. ஓகே, பாய். அடுத்த வாரம் இன்னொரு கதையோட சந்திப்போம். ஓகே குட்டீஸ்.